ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினுக்கு நிஜ உலகத்தில் இருக்க ஹீரோ யார், கற்பனை உலகத்தில் இருக்க ஹீரோ யார் அப்படின்றத பிரித்து பார்க்க தெரியல. அதனாலேயே இந்த கற்பனை உலகத்தில் இருக்க நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டா எங்கே நிஜ உலகத்தில் இருக்க ஹீரோவையும் லவ் பண்ணிடுவோமோ அப்படின்ற மாதிரி அவளுக்குள்ள ஒரு பயம் வந்து அந்த கேமை விட்டு வெளியே வந்திருப்பா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறா. அந்த இதுலேயும் மறுபடியும் நம்ம ஹீரோவை பார்க்கக்கூடாது, அவனை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவனை பார்க்கும்போதெல்லாம் பயந்து ஓடிக்கிட்டே இருக்கிறா. இப்படி அடிக்கடி ஒழிஞ்சிட்டே இருக்கிறத நம்ம ஹீரோவும் நோட் பண்ணுறான். சரி ஓகே, நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தானே அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறா, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்காத மாதிரியே சீன் போட்டுட்ருப்பான். இப்படியே ஒரு நாள் முழுக்க ஆஃபீஸில் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் நம்ம ஹீரோ மற்றவங்க கூட லிஃப்ட்டில் போகும்போது கூட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே போகவே இல்லை, இங்கேயே நின்றுக்கிறா. இவங்க ஃபஸ்ட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு வெளியே போனதுக்கப்புறம் அங்கே அவளுடைய ஃப்ரெண்டு வேறு கால் பண்ணிவிட்டு, நீ எங்கே இருக்க, நான் இந்த மாதிரி உன்னை பார்க்கணும், வா நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஃப்ரெண்டை வர சொல்கிறா. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவள் சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்த்தா அங்கே ஆல்ரெடி நம்ம ஹீரோவும் அவனுடைய ஆத்தர் அந்த கதை எழுதி கொடுக்குறவன் இருக்கான்ல சின்ன பையன், அவனும் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே இங்கே என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இப்போ இங்கேயும் ஒரு மாதிரி பயம் வந்துடுது. ஹீரோவை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறா. அப்போ தான் அவள் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறா. ஆஃபீஸில் நாங்கள் ரெண்டு பேரும் எதிர்த்தாப்பில் இருப்போம், அதனால் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஓடுறேன். இது ஒரு பொது இடம் தானே, இந்த இடத்துல நான் இதுக்காக அவனை பார்த்து பயந்து ஓடணும், நான் தைரியமாக தான் இருக்கணும், அவன் பார்த்தா என்ன பார்க்கலன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலாக நடந்து போகிற மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போவா. அப்போன்னு பார்த்து முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கிறத அவள் மறந்துட்டா. அப்படியே டமால்னு போய் அதில் இடிக்கும் போது தலை செம்மையாக அவளுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவும் இந்த பக்கம் பார்த்துட்டு கொஞ்சம் ஐயோ சிரிக்கவும் கூடாது, இவன் நம்மளை பார்த்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்க மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான். ஹீரோயினும் வேற ஐயோ ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு, இவன் முன்னாடியே நம்ம இந்த மாதிரி அவமானப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஒரு இடத்துல உட்காந்துடுறா. அதுக்கப்புறம் அவளுடைய ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்ணி சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு வேற ஒரு வேலை வந்துச்சுடி, அதனால நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம், நீ வந்து இப்போ அங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. இந்த பைத்தியக்காரியோட பேச்சு கேட்டு இங்கே வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு இவ பாத்ரூமுக்கு போக அங்கே கண்ணாடியில் இவளுடைய தலையில் பயங்கரமாக ரெட்டிஷாக இருக்குது. ஏன்னா இப்போ அந்த கண்ணாடியில் டேரெக்டாக வந்து இடிச்சிருப்பாள், அதனால தான் ஆயிருக்கு போல. இதை பார்த்துட்டு வேற அவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது. ஐயோ இப்போ இதை மறைச்சிட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவளுடைய திங்ஸ் எல்லாம் அந்த டேபிளில் வச்சிருப்பாள்ல, அதை எடுக்கிறதுக்காக அப்படியே போவா. அப்போ நம்ம ஹீரோ அந்த காயத்தெல்லாம் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடியெல்லாம் கீழே இறக்கி விட்டுட்டு ஃபைல்லாம் வச்சு மறைச்சிக்கிட்டு அப்படியே அங்கே வந்து அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு உடனே குடுக்குடுன்னு ஓடி போயிடுவா. அப்படி போகும்போது அவளுடைய பொம்மையில் ஒன்று அந்த சின்ன டெடிபியர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கீழே போட்டு போயிருப்பா. இதை நம்ம ஹீரோ கொடுக்கலான்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடியே அவள் வண்டியில் ஏறி போயிட்டா. அடுத்து அவள் வீட்டுக்கு வரும்போது அங்கே அவளுடைய ஃப்ரெண்டு வந்துட்டா. அதான் இப்போ மெசேஜ் பண்ணி வர முடியாதுமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல, அந்த ஃப்ரெண்டு வந்திருப்பா. அவளும் பார்த்துட்டு கேட்குறா, என்னடி ஆச்சு நேத்திக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லடி, நான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் என் கூட வேலை பார்க்குற ஹீரோ இருக்கான்ல அவனை அங்கே பார்த்தேன், அப்போது திடீர்னு முன்னாடி இருந்த கண்ணாடியை மறந்துட்டேன்டி, அதில் போய் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அவள் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறா. சரி இப்போ இதை மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுடி, சும்மா சிரிச்சிட்டே இருக்காத அப்படின்னு கேட்க இவளும் பார்த்தீங்கன்னா சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஹேர் கட் மாதிரியோ சம்திங் ஏதோ விக்கு மாதிரியோ வைக்கிறா. அதனால முன்னாடி கொஞ்சம் முடி வந்துடுது. ஹீரோயினோட தலையில இருந்த அந்த ரெட்டிஷான இடமும் தெரியாமல் போயிடுது. இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் காத்தடிக்கிற இடத்துக்கு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் கலாய்க்கிறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே வேலை பார்க்குற பொண்ணுங்கெல்லாம் பார்த்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்குடி, ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்க ஹேர் ஸ்டைல்லாம் அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் வந்து பார்க்குறான். பட் நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி சிரிக்காமல் தனியாக போயிட்டு அவன் பிளேஸில் உட்காந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். என்னடி இது ஹேர் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் அவன் கெஸ் பண்ணிட்டான், இப்போ நேற்று அவளுடைய தலையில் அடிப்பட்டது ஏதோ வீங்கி இருக்கும் போல, அதை மறைக்கி தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே அவனுக்கு இன்னும் பயங்கர சிரிப்பு வருது. இப்போ அடுத்து நைட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்பயும் போல் இப்போ லேட் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கும், அவனுடைய கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருப்பான் ஆன்லைனில். பட் இருந்தாலும் ஏன் இப்போ வரைக்கும் இங்கேருந்து போகல அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு அந்த கதை இன்னும் வந்து சேரல. அவளுடைய ஆத்தர் அந்த யூன்ன்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் கதையை அனுப்பலை போல. அதை அனுப்புனா தான் இவ பப்ளிஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு போக முடியும். ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அடிக்கிற வெயிலுக்கு நம்மலாம் ஏசியை போட்டு இருக்க மாதிரி அங்கே பயங்கரமாக குளிரும் போல. அதுக்காகவே தனியாக ஒரு ஹீட்டர்லாம் போட்டிருப்பாங்க போல. ஸோ அந்த ஹீட்டர் வந்து திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. அதனால செம்மையாக குளிர ஆரம்பிக்குது. ஹீரோயின் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு துணி எல்லாத்தையுமே போத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பா. கீழே வேற ஏதாவது ஹீட்டர் மாதிரி தனியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறா, எங்கேயுமே இல்லை. நம்ம ஹீரோ அப்போ ஒன்று வச்சிருப்பான், அதை எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுத்துட்டு அவன் மறுபடியும் அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயினும் ஏய் எங்கே போகிற, அப்புறம் உனக்கு குளிர போகுது, நீயும் இங்கே பக்கமாக வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லி அவனும் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, நீ எப்பயுமே ஏன் இப்படி லேட்டாக கிளம்பிட்டு இருக்க என் கூடவே சேர்ந்து, உன்னுடைய ஆத்தர் அந்த சின்ன பையன் இருக்கான்ல அவனும் வந்துட்டு கதையை லேட்டாக தான் அனுப்புறானா அப்படின்னு கேட்க, இல்லை அவன் எப்பயும் அனுப்பிட்டான், நானும் அதை பப்ளிஷ் பண்ணிட்டேன். சரி அப்போ ஏன்டா இங்கே உட்காந்துட்டு இருக்க, இல்லை எனக்கு உன்னை தனியாக விட்டுட்டு போக தோணலை, அதனால தான் கொஞ்ச நேரத்துக்கு உன் கூட கம்பெனிக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்போ உன் இஷ்டம் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது அவளுடைய ஆத்தர் அந்த யூன் இருக்காங்கல்ல அவங்களும் கதையை சென்ட் பண்ணிடுறாங்க. உடனே அந்த கதையை அப்லோட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் இப்போ வேலையை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவளுக்கு யாரோ ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க.
யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்காக ஒரு வீடியோவை அனுப்பியிருக்கான் போல. அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு இந்த லெட்டரில் இருக்கக்கூடிய ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க. அதை இவ ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் கேமில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வீடியோ தெரியுது. ஆக்சுவலாக இதை அனுப்புனது வந்து அந்த கேமெல்லாம் உருவாக்குனாங்கல்ல அந்த கம்பெனிக்காரங்க தான் வந்து அனுப்பியிருக்காங்க போல. ஏன்னா இப்போ இவ பணம் கட்டி தானே இந்த கேரக்டரே உருவாக்கியிருப்பா. அதனால தான் அவங்க சைட்லேருந்து இப்படி ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க போல. அந்த கேரக்டர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த மாதிரி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் இப்போலாம் கேமுக்குள்ளேயே வரமாட்ற, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக அந்த வீடியோவில் பேசியிருக்கான். இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த கதைக்குள்ளே போகக்கூடாது, ஏன்னா அவன் பார்க்க வேறு ஹீரோ மாதிரியே இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதைக்குள்ளேயே போகல. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினும் கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. நேற்று நைட்டு இவங்க பப்ளிஷ் பண்ண அந்த கதையோட எபிசோட்ஸ் இருக்குல்ல, அதில் எப்பயுமே நம்ம ஹீரோயினோட கதை தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும் ரேட்டிங்கில். ஆனால் இந்த எபிசோடில் நம்ம ஹீரோவோட கதை தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. இதை பார்க்கும்போது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஹீரோயினோட கதை ரெண்டாவதாக இருக்கிறத நினச்சி அவன் கொஞ்சம் வருத்தப்படவும் செய்கிறான். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கும் இந்த பக்கம் சோகமாக இருக்குது. எதனால கதை ரெண்டாவது இடத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் அந்த பாஸ் அவங்க இருக்கார்ல, அவர் வேற ஹீரோயினை பார்த்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கிற, இவ்வளோ நாளாக ஃபர்ஸ்ட்டில் இருந்துட்டு இப்போ எப்படி ரெண்டாவது இடத்துக்கு வந்தீங்க, நீங்கள் இது நாள் வரைக்கும் ரெண்டாவது இடத்துலேயே இருந்திருந்தீங்கன்னா கூட எனக்கு இது பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஃபர்ஸ்ட் இடத்துலேருந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்தது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம், என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது, மறுபடியும் அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா ஒரு மாதிரி மிரட்டுறாரு. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இவளுக்கு அந்த கதையெல்லாம் எழுதி கொடுக்கக்கூடிய யூனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் பார்த்து பேசுகிறா. ஏன் மேடம் கதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக எழுதாமல் இருக்கீங்களா, தயவு செஞ்சு எப்படியாவது கரெக்டாக எழுதிருங்க மேடம், உங்களால் அந்த பாஸ் அவங்க வேற என்ன திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லை, இதுக்கு மேலே அந்த சின்ன பையனோட கதை தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்க போகுது, நான்லாம் ஒன்றுத்துக்கும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதாவது நம்ம ஹீரோவுடைய ஆத்தர் அந்த சின்ன பையன் இருக்கான்ல அவனை தான் வந்து பேசுகிறாங்க போல. ஏன்னா அவங்களுடைய கதை தானே இந்த வாரம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ இப்படிலாம் இவங்க ரொம்ப மனசு விட்டு பேசுகிறத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை மேடம் கண்டிப்பாக உங்களால் முடியும், நீங்கள் வாங்க வெளியில் எங்கேயாவது போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம், உங்களோட மைண்டு மாறிடுச்சுன்னா நீங்கள் எழுதுகிற கதையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அவளை வெளியே கூப்பிட்டு போகிறா. ரெண்டு பேரும் ஒரு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க சாப்பிட்றதுக்கு. பார்த்தா அதே இடத்துல நம்ம ஹீரோவும் அவனுடைய ஆத்தர் அந்த சின்ன பையனும் இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, எப்போ பாரு நம்ம போகிற இடத்துலலாம் இவனுங்க இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த யூன் லேடி வேற ஆல்ரெடி ஹீரோவோட ஆத்தர் மேலே கோவமாக இருந்திருப்பாங்கல்ல, கோவம்னு சொல்ல முடியாது பொறாமையில் இருந்திருப்பாங்கல்ல, அதனாலேயே இங்கேருந்து வெளியே போனா வா, இவன் பக்கத்தெல்லாம் எவன் உட்காந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் கோவத்தில் நீ எதுக்காகமா இங்கெல்லாம் வர, நீ கிளம்பு ஃபஸ்ட்டு வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த யூன்ன்ற லேடி இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த கதையெல்லாம் எழுதுறதுக்காக என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தங்க இருப்பாங்க போல. அந்த பொண்ணு மேடம் என்னை விட்டு நீங்கள் மாட்டுக்கு வந்துட்டீங்க, நான் எப்படியோ உங்களை கண்டுபிடிச்சி வந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழையும் போது அவளை ஒரு மாதிரி லவ் மூடோட இந்த சின்ன பையன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் தெரிய வருது அவளை இந்த சின்ன பையனுக்கு பிடிக்கும் போல. ஸோ உடனே அந்த ரீசனுக்காக மரியாதையே கொடுக்காம பேசிட்டு இருந்த அந்த யூன் லேடியையும் மேடம் நீங்கள் வாங்க மேடம் உள்ளே உட்காந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு இல்லாத சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த யூனுடைய அசிஸ்டன்ட் லேடி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உடனே இந்த ஹீரோவுடைய ஆத்தர் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோயினோட ஆத்தர் அந்த யூன் கிட்ட சொல்கிறான், மேடம் நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது மரியாதை இல்லாமல் பேசியிருந்தேன்னா அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க மேடம், ஆனால் தயவு செஞ்சு இங்கிருந்து உடனே போயிடாதீங்க, கொஞ்ச நேரத்துக்கு எங்கள் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஏன்னா உங்களுடைய அசிஸ்டன்ட் லேடியை நான் லவ் பண்ணுறேன் மேடம், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படிவா வலிக்க, இதுக்கப்புறம் என்ன ஏதாவது எதிர்த்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இதான் சாக்குன்னு சொல்லி அந்த யங் ஆத்தரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சிரிச்சிட்டு இருக்காங்க. பாவம் இவன் அவனுடைய லவ்வுக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த யங் ஆத்தருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டும் கொஞ்ச நேரம் குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ அங்கே அந்த யூனுடைய அசிஸ்டண்ட்டும் நம்ம ஹீரோவுடைய அந்த யங் ஆத்தரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வளைஞ்சிக்கிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோயினும் கொஞ்சம் ஃபீலிங் ஆகிட்டு அவளுடைய ஆத்தர் கிட்ட சொல்கிறா, மேடம் இவங்க ரெண்டு பேரும் இப்படி லவ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது மேடம், ஏன்னா நான் சிங்கிளாக இருக்கேன்ல அப்படின்னு சொல்ல இதை நம்ம ஹீரோ கேட்டுறான். ஸோ இது மூலமாகவே அவனுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாருமே கிடையாது, அவள் சும்மா போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்காக ஹீரோயின் வெளியே போவா. அப்போ ஹீரோவும் கூட போவானா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் மனசு விட்டு கேட்க ஆரம்பிச்சிடறான், அப்போ நிஜமாவே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாருமே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் இல்லை, ஏன் கேட்குற, ஏன்னா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை நான் உங்ககிட்ட காட்டலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா ஃபீலிங்ஸை காட்ட போகிற அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அதுக்கப்புறம் அப்படியே ஆக்வேர்டாக ஃபீல் பண்ணிட்டு சரி சரி போகலாம் வா, நமக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த யங் ஆத்தருடைய வீட்டில் ஒரு பெயிண்டிங் இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட ஆத்தர்லாம் கேட்குறாங்க,
ஏன்பா உனக்கு கலை மேலலாம் ஆர்வம் இருக்குது போல, இந்த மாதிரி டிராயிங்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்க, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசும்போது உடனே அவன் சொல்றான், இல்ல இதை நான் வாங்கலாம் இல்லை, இதை ஹீரோ தான் எனக்காக டிராயிங் பண்ணி கொடுத்தான், அவன் நல்லா வரைவான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கற்பனை உலகத்தில் இருக்க நம்ம ஹீரோவுக்கும் இதே மாதிரி தான் நல்லா வரைய தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நிஜ உலகத்தில் இருக்க இவனுக்கும் நல்லா வரைய தெரியுது. இது கோஇன்சிடென்ட்டா இல்லை நிஜமாவே நான் நினச்ச மாதிரிலாம் இவன் வந்து இருக்கானா அப்படின்லாம் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோவை போய் ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கா. தூங்கும் போது கூட நல்லா தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நிஜமாவே எனக்கு பிடிச்ச மாதிரியான பர்சனாலிட்டிஸ் எல்லாமே இவனுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு கண் முழிக்கிறான். என்னாச்சு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கும்போது ஹீரோயினோட தலையில் ஏற்பட்ட அந்த காயம் இப்போ சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய தலையில் சும்மா கையை வச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி அவளுக்கு ஹார்ட் பீட்லாம் துடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி இவன் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு இந்த ஃபீல்லாம் வந்தது இல்லையே, ஆனால் இப்போ ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியாச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்துடுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஒரு மாதிரி ஜாகிங் போயிட்டுருப்பா. அப்போ கூட அவளால் நிம்மதியாக இருக்க முடியல. இவங்க ரெண்டு பேருமே மைண்டில் வந்துட்டு போகிறாங்க, கற்பனையில் இருக்க நம்ம ஹீரோவும் நிஜத்தில் இருக்க ஹீரோவும். ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப அன்பாக இருக்கானுங்கல்ல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி இவனுக்கு ரெண்டு பேருமே எனக்கு தேவையில்லை, ஏன் இப்படி கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடய ஓடிட்டு இருக்கா. அப்புறம் அவள் வேலைக்கு வரும்போது லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேர்ந்துடுறாங்க. அதனால லிஃப்ட்டில் வந்து வெயிட் அதிகமாக இருக்குது, யாராவது ஒருத்தங்க வெளியே போங்க அப்படின்ற மாதிரி லிஃப்ட்டில் இருக்க ஏதோ ஒரு ஸ்பீக்கர் சொல்லும்போது ஹீரோயின் தான் டோர் பக்கத்தில் இருப்பா. அது இல்லாமல் லாஸ்ட்டாக வந்திருப்பா. சரி நம்மளே வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவள் வெளியே வர நம்ம ஹீரோவும் கூடவே வந்துடுறான். என்னாச்சு நீ போலையா அப்படின்னு கேட்க, இல்லை நீ வந்துட்டல்ல அதான் உனக்கு துணையா நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. அப்படியா எனக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லி தலையை குனிஞ்சிக்கிட்டு வெக்கப்பட்டு இருக்கும்போது ஹீரோவும் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கான். இவள் வெக்கப்பட்டா கூட அழகா இருக்காளே அப்படின்ட்டு. அப்புறம் இந்த ஆஃபீஸ்லேயே ஒரு புக் ஸ்டோர் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோவும் அங்கே வந்துடுறான். உடனே அவளுக்கு திக்குன்னு இருக்கு. நீ எனக்காக தான் இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவன் எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் பக்கமாக வேற வரான். ஓச்சோ ஏதோ கிஸ் பண்ண போகிறான் போலடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் உடனே ஒரு புக் எடுத்துடுறான். நான் ஆக்சுவலாக ஒரு புக் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு காஃபியும் வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்ட்ட ஒரு விஷயத்தையும் சொல்கிறான். அன்றைக்கி அந்த காயத்தை மறைக்கிறதுக்காக நீ ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்தல, அது பார்க்க ஒரு மாதிரி காமெடியாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, நீ அதே ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல இவ்வளவும் அப்படியே நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் வச்சுட்டு போனால் அந்த காஃபியவே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கா நம்ம ஹீரோவை நினச்சிக்கிட்டு. அப்புறம் எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டெடிபியர் பொம்மையை கொடுக்குறான். அதான் அன்றைக்கி கூட நம்ம ஹீரோயின் தலையில் இடிச்சப்போ அவசரமாக அந்த பொம்மையை போட்டு போயிருப்பாள்ல. ஸோ அந்த பொம்மையை கொடுக்கும்போது இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு, அன்றைக்கி அந்த ரெஸ்டாரண்ட்டில் கீழே போட்டு போயிட்டேன், அது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மையை அன்றைக்கி ஒரு கிஃப்டாக தானே உனக்கு கொடுத்தாங்க, ஆனால் இது யார் கொடுத்தாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல, நான் தான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அதுலேயும் ஷாக் ஆயிடுச்சு. நீ தானா இந்த விஷயத்தை எதுக்காக இத்தனை நாளாக மறைச்சிட்டு இருந்த, மறைக்கணும்னு இல்லை சொல்லணும்னு தோணல, ஒரு மாதிரி தயக்கமாக இருந்துச்சு, அதான் இப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ்லாம் வேற பண்ணுறான் ஹீரோ. இதை பார்த்தோன்னே இவளுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. என்னடா இவன் வழக்கமாக எனக்கு மெசேஜ்லாம் பண்ணவே மாட்டானே, திடீர்னு குட் நைட்லாம் சொல்கிறான், என்னவா இருக்கும் ஒருவேளை இதுதான் அவன் காட்டுறேன்னு சொன்ன ஃபீலிங்ஸா அப்படின்னு சொல்லி அவளுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. அதே சமயம் நைட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா அவள் தூங்காமையும் இருக்கா. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது மூஞ்சி வேற டல்லாக இருக்குது தூங்காமல் இருந்ததுனால. இப்படியே போய் தொலையக்கூடாது, அதுவும் இல்லாமல் அவனுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் வேற பிடிச்சிருக்குன்னு சொன்னான்ல, நான் ஏன் மறுபடியும் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஹேர் ஸ்டைல் வைக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஸ்ட்ரைட்னர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தீங்கன்னா முடி சுருண்டுக்குது. ஸோ ஐயோ இப்படி நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் கேப்பெல்லாம் போட்டுட்டு போகிறா. இப்போ இவன் மறுபடியும் தினசா அவளுடைய கேரக்டரை மாற்றிட்டு வரதை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னமாச்சு நீ தினசா பண்ணுறா, அன்றைக்கி என்னமோ முடி வச்சுட்டு வந்தா இன்றைக்கி கேப் போட்டு வர, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்ற மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கதை வந்து நல்லா எழுதணும் அப்படின்றதுக்காக அவளுடைய ஆத்தர் அந்த யோனையும் போய் மீட் பண்ணிவிட்டு அவங்ககிட்டயும் பேசிகிட்டு இருக்கா. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போகும்போது அப்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி நான் கார் எடுத்துகிட்டு வரல, அதனால் உன் கூட சேர்ந்தே ட்ராவல் பண்ணுறேன், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க அவளாலையும் மறுக்க முடியல, வா அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வேற ரொம்ப ரொமான்டிக்காக அவளையே லுக் கூட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வெறிக்க அவளுக்கு அது ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. உடனே பார்த்தீங்கன்னா இல்லை நான் தனியாக போய்க்கிறேன், நான் இந்த பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவள் பாட்டுக்கு ஒரு பஸ்ஸில் ஏறி போயிடுறா. உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஏன் எனக்கு வந்து ஹார்ட் பீட் இப்படி துடிக்க ஆரம்பிக்குது, இவனை டெய்லியுமே தானே இதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ பார்க்கும்போதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் இன்னொரு விஷயமும் தெரிய வருது. இவள் வீட்டுக்கு ஆப்போசிட்டாக போகக்கூடிய ஒரு பஸ்ஸில் ஏறி இருக்கா போல, அதனால இப்போ நிறுத்தவும் முடியாது, அதோட ஸ்டாப்புக்கு போகிற வரைக்கும் இவ இதில் தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். ஒரு மாதிரி கதறிக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டு போயிட்டு இருக்கா.
நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கால, அடிக்கடி வந்து பாப்பா. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டிங் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு பையன் கூட வந்திருக்கா. ஆனால் அந்த பையனுக்கு இவளை பிடிக்கல போல. நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன், யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பாட் லைட்லாம் ஒருத்த மேலே அடிக்கிறாங்க. அப்படியே பியானோ ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஒரு பொண்ணு எத்தனை பேர் டேட்டிங் பண்ணாலும் அவங்க எல்லாருமே அவளை விட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா அந்த பொண்ணுக்கு அவன் நினச்ச ஒரு பையன் தேடி வர போகிறான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டேட்டிங் பண்ணக்கூடிய ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நமக்கு தெரிய வருது இவளும் ஹீரோயின் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கா, அதே ஒரு டிவைஸை வாங்கியிருக்கா போல. அதனால தான் இப்போ கற்பனையில் இந்த மாதிரிலாம் டேட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்கா. அவளுக்கு பிடிச்ச மாதிரியே இவளுக்கும் இந்த டிவைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் அந்த கற்பனைக்குள்ள போய் பார்க்குறா. கற்பனை அடுத்த நாள் காலையில் இன்னைக்கு கிறிஸ்மஸ் போல ஒரு சின்னதாக ஆர்டிஃபிஷியலான ஒரு ட்ரீயை வந்து வச்சிருக்காங்க. ஆனால் அது டெக்கரேஷன் எதுவுமே பண்ணாமல் இருக்கு. ஹீரோயின் பார்த்துட்டு இதுக்கு டெக்கரேஷன் பண்ணால் சூப்பராக இருக்கும், இப்போ நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறா. அதுக்கு என்ன, இது சும்மா வச்சுட்டு தூக்கி போட தானே போகிறோம், இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் அதை டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட்குள்ளே தோணுது. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. வழக்கம் போல் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நைட் வரைக்கும் உட்காந்து அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு கரண்ட் வேற போயிடுது. ஹீரோவையும் பின்னாடி திரும்பி பார்த்தா காணோம். எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடும்போது ஒரு இடத்துல மட்டும் லைட் எரியுது. எங்கேன்னு பார்த்தா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குல்ல, அது பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். உனக்கு எப்படிடா தெரியும் இதை டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்படின்னு கேட்க அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறான். காலையில் நம்ம ஹீரோயின் அவளுடைய கூட வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பேசிட்டு இருந்திருப்பாள்ல, இது டெக்கரேட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம ஹீரோ கேட்டான் போல. அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணி ஹீரோயினுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் கேக்கும் கொண்டு வந்திருக்கான். ஸோ இதை வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் கிறிஸ்மஸை. அப்புறம் ஒன்றாவே வீட்டுக்கு போவாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், ஏய் இப்பயாவது நான் மறுபடியும் உன் கூட ஒன்றா வரவா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, சரி வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை இருக்கும். அங்கே ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கையில் ஏதோ ஒரு லெட்டர் கொடுக்குறான். இதை நீ வீட்டுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்க்கும்போது அவளுக்கு ஆல்ரெடி இன்னொரு லெட்டரும் யாரோ ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க. ஸோ அது வேற யாரும் கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த கேமிங் கம்பெனிலேருந்து அந்த கேமில் இருக்கக்கூடிய ஹீரோ ஒரு வீடியோ அனுப்பின மாதிரி அனுப்பியிருப்பாங்கல்ல, அதே மாதிரியான ஒரு லெட்டர் தான் இப்போ அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட சில ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அந்த கேமில் இருக்கக்கூடிய கேரக்டரோட ஹீரோயின் பேசும்போதெல்லாம் எவ்வளோ அழகாக இருந்திருக்கா அப்படின்றது தான் இப்படி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. சும்மா இவ வந்து அந்த காசு கொடுத்துருக்கா அப்படின்றதுக்காக. மற்றபடி இது உண்மையாகவே அந்த கேமில் இருக்கக்கூடிய கேரக்டரே அனுப்ப கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம உண்மையான ஹீரோ கொடுத்துருப்பான்ல, அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் டின்னர் போகலாமா, எனக்கு உன் கூட டேட்டிங் போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ இவன் வந்து நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் இப்போது நமக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்னை டேட்டிங் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம கேமில் இருக்கக்கூடிய ஹீரோ வேற மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். இப்போலாம் ஏன் நீ கேமுக்கு வரதே இல்லை, எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறான். அவன் ஒரு கம்ப்யூட்டரு, ஆனால் அவனுக்கு ஃபீலிங்ஸ்லாம் இருக்க மாதிரி வேற பேசுகிறான். அவனுடைய ஃபீலிங்க்கு மதிப்பு கொடுத்து ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே போகிறா. போயிட்டு ரெண்டு பேரும் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சேடாகவே ஃபேஸை வச்சுக்கிட்டே இருக்கா. அந்த கேமில் இருக்க ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் நீ ஒரு மாதிரி டல்லாகவே இருக்க, உனக்கு ஒரு வேலை மீன் பிடிக்கிறது பிடிக்கலையா, சரி ஓகே வா, இல்லைனா நான் வந்து உன்னை டிராயிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு ஹீரோயினை கூட்டு போயிட்டு டிராயிங் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அப்பயும் ஹீரோயினோட ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கு. உனக்கு என்னதான் ஆச்சு, தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் இப்போ எல்லாத்தையுமே சொல்லிடுறா. என்னன்னே தெரியல, எனக்கு வேற ஒருத்தர் தான் பிடிச்சிருக்கு, ஆனால் அவனும் பார்க்கறதுக்கு அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான். இவ்வளோ நாளாக எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. அதனால தான் எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் அதுக்கப்புறம் எப்போல்லாம் உன்னை பார்க்குறனோ அப்போ எல்லாமே அவன் கூட டேட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இதை உங்ககிட்ட டேரெக்டாகவே சொல்லிடலாம். ஏன்னா நாளை பின்னா உனக்கு இது தெரிய வந்துச்சுன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா அவனும் சரி ஓகே, நீ யாரை விரும்பினாலும் சரி அவங்கள ட்ரூவாக விரும்பு, அது போதும். ஆனால் எனக்கு உன்னை எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். உனக்காக நான் எப்பயுமே இங்கே காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சுக்கோ, ஒரு தடவைக்கு பல தடவை நல்லா திங்க் பண்ணி நீ வந்து அவனை சூஸ் பண்ணு. ஒரு வேளை இப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் மாறிட்டானா என்ன பண்ணுவ, அதாவது உனக்கு பிடிக்காத மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டானா அப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு அவளுடைய எக்ஸ் லவர் ஒருத்தர் இருப்பான்ல, விட்டுட்டு போயிருப்பான்ல பாதிலேயே, அவனுடைய ஞாபகங்கள் தான் வர ஆரம்பிக்குது. அப்போ உடனே இந்த கேமில் இருக்க நம்ம ஹீரோ கிட்டையும் சொல்கிறா, இப்போ அந்த ரீசனால் தான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் எதையுமே நான் அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லலை. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதனால தான் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இறங்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் தடுமாறி பேசும்போது உடனே இவன் பக்கமாக போய் உட்காந்துக்கிட்டு, சரி ஓகே நீ கன்ஃபார்மாக நல்லா டைம் எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளோ டைம் எடுத்தினாலும் பிரச்சனையே கிடையாது. அதுக்குன்னு நீ ரிலேஷன்ஷிப்குள்ளேயே மறுபடியும் போகாமையும் உன்னால் இருக்க முடியாதுல்ல. ஸோ நல்லா பொறுமையாக யோசிச்சு உனக்கு அவன் செட் ஆவானா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை சூஸ் பண்ணு. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோ, உனக்காக எப்பயுமே நான் இந்த இடத்துல இருப்பேன், உனக்கு அன்பு காட்டிக்கிட்டே இருப்பேன், உன்னை விட்டு எப்பயுமே நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற ஒரு மனுஷங்களை விட ஓவரா டைலாக்லாம் விட்டு
பேசுகிறான். ஸோ ஹீரோயினுக்கு அது இந்த டைமில் ரொம்பவும் ஆறுதலாக இருக்குது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவள் அந்த கேமை விட்டு வெளியே வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ண போகிறா. அப்போது நம்ம ஹீரோ வேறு ஆவலாக காத்துட்ருக்கான். நேற்று அவன் கொடுத்த அந்த லெட்டர் இருக்குல்ல, டேட்டிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவள் என்ன ரிப்ளை பண்ண போகிறா அப்படின்றதுக்கு தான் ஆர்வமாக இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசவே இல்லை. இன்னும் சொல்ல போனோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்ததை விட இப்போ சுத்தமாக கண்டுக்காத மாதிரியே இருப்பா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. உடனே கேன்டீன் ஏரியாவில் போயிட்டு அவகிட்ட தனியாக கேட்குறான், என்னாச்சு, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நீ என்னை இப்போ கம்ப்ளீட்டாக வெறுக்கிற மாதிரி இருக்கு, சொல்லு, தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு கேட்க அவளும் அவன் மைண்டில் இருந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறா. இங்கே பாரு, நீ இதுக்கு முன்னாடி ஏதோ என்கிட்ட ஃபீலிங்ஸ்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தல, அது எதுவுமே எனக்கு தேவையில்லை, இதோட எல்லாத்தையுமே விட்டுடலாம். நீ என் கூட வேலை பார்க்குறவன், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோவுக்கு அப்படியே மனசே நொறுங்கிடுச்சு, என்னடா இவ இப்படி பேசிட்டா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி பேசுவான். அந்த ப்ராஜெக்ட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் பிடிக்கவே இல்லை. எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஏன், என்ன ரீசன், ஏன் பிடிக்கல? ஏன்னா எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தோணலை, அதனால தான் நான் பிடிக்கலன்னு சொல்கிறேன். எப்போலேருந்து உனக்கு பிடிக்கல, ஸ்டார்டிங்லேருந்தேவா இல்லை எப்பயா? எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி பேசல, அவங்க லவ் மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி வியர்டாக தான் பார்க்குறாங்க, இவங்க பேசுறதே சரியில்லையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே போயிட்டு தனியாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்க்குறா. என்னன்னா இதுக்கு முன்னாடி அவளுக்கு பிரேக்கப் ஆயிருக்கும்ல, அந்த டைமில் அதை விட்டு அவளால் வெளியே வரவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் தான் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்திருப்பா. அவன் வாங்கி கொடுத்த கிஃப்ட் இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அவனுடைய ஞாபகத்தையும் மறந்து. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோவை லவ் பண்ணி அவன் மூலமாகவும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணிடுவாளோ, அதாவது பிரேக்கப் ஏதாவது ஆயிருமோ, அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்மளால் எப்படி மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுறா. அதனால தான் நம்ம ஹீரோவை இப்படி அவாய்ட் பண்ணுறா போல. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ என்னன்னா ஒரு மாதிரி குடிச்சிக்கிட்டு அப்படியே டிரைவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன குறை, எதுக்காக வந்து அவள் என்னை வேணான்னு சொல்கிறா, ஏதாவது ஒரு ரீசன் தெரிஞ்சா கூட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் குழம்பி போயிருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.